ஹாய், தமிழ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் ஜூனியருக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸு லெட்டர்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தமிழ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பருங்கிறது ஸ்பீடு 10 நிமிஷத்தில் அவங்க கொடுத்துருக்க 2 பேரா இருக்கும். அந்த 2 பேராவையும் டைப் பண்ணி முடிக்கணும். இதுக்கு எவ்வளோ மார்க்னால் 100. 45 ப்ளஸ் போட்டாலே பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் லெட்டர்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டுக்கு 50 மார்க்கு, அதே போல் லெட்டருக்கும் 50 மார்க். மொத்தம் 100 மார்க்கு. இதுலேயும் 50 எடுத்தோம்னா பாஸ். ஓகே, இப்போது லெட்டரை பொறுத்த வரைக்கும் 3 லெட்டர் இருக்குது. ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 3 லெட்டர். இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் அவங்க கொடுத்துருக்க கரெக்ஷன்ஸு அதெல்லாம் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறது அதில் தான் மெயினாக மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் என்னென்னா கண்டினியூ. சைடில் தொடர்கன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இலவச மருத்துவ முகாம் திட்டத்தில் பயனடைந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ஒரே லைனில் அடிக்கணும். அவ்வளோதான். இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா ஒரே லைனில் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது ட்ரான்ஸ். சைடில் மான்னு கொடுத்துருக்காங்களா, மானா மாற்றம். இதை டோட்டலாக இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற லைனை செகண்ட் லைனாகவும், ராமநாதபுரங்கிறத ஃபஸ்ட் லைனாகவும் டைப் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்லையும், மேலே உள்ளதை கீழேயும் டைப் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், அந்த நம்பருக்கு மேலே கிராஸ் பண்ணிவிட்டு சைடில் கிராஸ் பண்ணி 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துட்ட 4ன்னு டைப் பண்ணணும், 94 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் கிராஸ் பண்ணி 9 கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 9ங்கிறத டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே பாருங்கள், இதுவும் அதே தான். ட்ரான்ஸ் சிம்பிள். திண்டுக்கல்ங்கிறத கீழேயும், விருதுநகருங்கிறத மேலேயும் டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த திண்டுக்கல்லே கிராஸ் பண்ணி இல் கொடுத்துருக்காங்களா சைடில், அப்போ அந்த இல்லை அங்கே டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த விருதுநகர்னு 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் என்னென்னா, இது கொடுத்துருந்தா 2 வேர்டையும் சேர்த்து அடிக்கணும். விருதுநகர்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது ட்ரான்ஸ் சிம்பிள். அப்போது இந்த 8000 இந்த நம்பரை ஃபஸ்ட்லையும் அதை செகண்ட் லைன் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நீனா நீக்கம், டெலிட். இந்த 1 கிராஸ் பண்ணியிருக்காங்களா, அதை நம்ம எடுத்துடணும், அடிக்கக்கூடாது. அப்போ 1க்கு பக்கத்தில் இருக்க அந்த கமாவையும் சேர்த்து தான் எடுத்துடணும். ஏன்னா நம்பருக்கு முன்னாடி தனியாக கமா மட்டும் இருக்காதுல்ல, 1 கமா 2ஐயுமே எடுத்துடணும். ஓகே, அவ்வளோதான். கரெக்ஷன்ஸ் இவ்வளோதான். இப்போ டைப் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிகிரி செட் பண்ணிக்கோங்க. 10 to 65 டிகிரி. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 55. அதாவது 65ல் 10 போச்சுன்னா எவ்வளவு? 55 தானே. அவ்வளோதான். இப்போது டைட்டில் சென்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இதில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் கவுண்ட் பண்ணணும். 5 2 வேர்டுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸு, அதை ஒரு ஸ்பேஸுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 6 7 8 9 10 11 14 15 16. இதுவும் ஒரு ஸ்பேஸு. டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 34ன்னு கிடைக்கும். அதை 55லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 1 2 21. இப்போது இதை சென்ட்ரு பண்ண போகிறோங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் 10.51 கிடைக்கும். இதை நம்ம 11ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களால் இந்த 21 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிறப்போ இதை 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 22ன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டால் எப்படி? 11 2s 22வா? அப்போது 11 கிடச்சிருச்சு. ஓகே, கரெக்டாக இப்போது 10 டிகிரிலேருந்து கரெக்டாக 11 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டிலை நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 11 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டில் டைப் பண்ணணும். கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸை அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணுமான்னு கேட்பீங்க. அதையும் சேர்த்து தான் அந்த இடத்துல ஒரு ஹைஃபனை போட்டுக்கோங்க. ஹைஃபனை வச்சு தான் அண்டர்லைன் பண்ணுவோம். ஒரு ஹைஃபனை போட்டுக்கோங்க. அப்படியே கண்டினியூவாக ஈல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக அந்த இரு வரைக்கும் கண்டினியூவாக ஹைஃபனை வச்சு கோடு போடணும், சிங்கிள் லைன் ஸ்பேஸில். ஓகே, இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். இது முடித்ததுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். ஹேண்டில் 2 டைம் மூவ் பண்ணிங்கன்னா அதான் 2 லைன் ஸ்பேஸ். ஓகே, இப்போது கால்குலேஷன். இது ஒவ்வொரு காலமுக்கும் எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போது லாஸ்ட் காலம்லேருந்து தான் எப்போதுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
லாஸ்ட் காலம். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணணும். கம்மா, ஹைஃபன் எல்லாத்தையுமே சேர்த்து கவுண்ட் பண்ணணும். அந்த டைட்டிலுக்கு 7 கிடைக்கும். இந்த நம்பருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 8. 1 2 3 4 5 6 7 8 இதுவும் 8 தான் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து 8. ஏன்னா வந்து ஹையஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் இதுவும் 8. அப்புறம் அந்த நம்பர் வந்து 6 தான் இருக்குது. ஓகே, இப்போது ஹையஸ்ட் எவ்வளவு? 8ங்கிறது தான் ஹையஸ்ட்டா? அப்போது 8ஓட 1 ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு கோடு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு மட்டும் தானே கோடு போட போகிறோம், ரைட் சைடு கோடு போடக்கூடாது. அப்போது 1 ஆட் பண்ணணும். இதே 2 சைடும் கோடு போடுறோம்னா 2 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது லாஸ்ட் காலமு ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது, அதனால 1 ஆட் பண்ணணும். 8 + 1 9. லாஸ்ட் காலமுக்கு 9. இப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 9 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள காலம் பாருங்கள், இதுலேயும் டைட்டிலில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. இதில் 7 இருக்குது, ஹைஃபனையும் சேர்த்து தான். 3 4 5 6 7 8. இந்த நம்பர் 8 இருக்குது. இதில் 8 8 8, இதில் 6 இருக்கும். 8 6. ஓகே, அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 8. 8 + 2. ஏன்னா நம்ம 2 சைடும் கோடு போடுறோம், அப்போ என்ன பண்ணணும்? 8 + 2. ஓகே, 8 + 2 10. ஓகே, இந்த காலமுக்கு 10 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அதே போல் இந்த காலம் கவுண்ட் பண்ணிங்கன்னா மேலே உள்ளதுக்கு 7 இருக்கும், கீழே உள்ள நம்பர்ஸ்க்கெலாம் 8 8ன்னு இருக்கும். இல்லைனா அதோட கம்மியாக இருக்கும். அப்போ 8 தான் ஹையஸ்ட்டு, அதோட 2 ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த காலமுக்கு 10. அதே போல் இந்த காலம் பார்த்தீங்கன்னா நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுக்கும் 10 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ 4 காலம், லாஸ்ட்டில் உள்ள 4 காலம் கண்டுபிடிச்சிருக்கோமா, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 10 + 10 + 10 + 9 39ன்னு கிடைக்குதா? இதை 55லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோட்டலாக நமக்கு 55 தானே டிஸ்டன்ஸு. அப்போ 55ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 1 16ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 16. அவ்வளோதான். இப்போ காலம் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, இப்போது அதை வச்சு நீங்கள் கரெக்டாக அப்போ ஹைஃபனை வச்சு 10 டிகிரிலேருந்து 65 வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கரெக்டாக லாஸ்ட்லேருந்து 9 ஹைஃபன் தள்ளி ஒரு கோடு, 10 ஹைஃபன் தள்ளி ஒரு கோடு சின்ன சின்ன பென்சிலால் வச்சு சின்ன சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த டைட்டில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எப்படி சென்ட்ரு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவட்டம், இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் இதில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த காலமுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 16. அப்போது 16 - 6னா 10ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. அப்போது கரெக்டாக 5 ஸ்பேஸ் விட்டு மாவட்டங்கிறத டைப் பண்ணணும், அவ்வளோதான். அதே போல் இதையும் சென்டர் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 7 இருக்குது. 10 - 7 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.5. அதை நீங்கள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டிவைட் பண்ண முடியலைன்னா அதை 4ன்னு மாற்றிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போது முன்னாடி 2 ஸ்பேஸ் விடணும். கரெக்டாக கோடு போட்டு பிரிச்சுருப்பீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சு 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். ஓகே, அந்த டைட்டிலுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், முன்னாடி 2 ஸ்பேஸ் இருக்கும். நார்மலாக கோடுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கன்ஃபார்ம் வரும். அப்புறம் 2 3ங்கிறதெல்லாம் அந்த கால்குலேஷன் படி மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து இது முடித்ததுக்கப்புறம் செகண்ட் இதில் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இதுலேயும் அதே போல் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் இருக்கும். லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும் இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்குதா? 9 - 7 2ன்னு கிடைக்குமா? அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. இப்போ முன்னாடி ஒரு ஹைஃபன் தான், ஒரு ஹைஃபன் தள்ளி இதை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்பேஸ். இது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கோடு போடணும். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே இந்த மாவட்டம், அப்புறம் 1990 இதெல்லாம் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கிட்டு ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சிடணும். ஓகே, இதுக்கும் கீழே தான் வந்து 2 லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்குல்ல, திருநெல்வேலி, ராமநாதபுரம், இது எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னர், அதாவது 10 டிகிரியில் கரெக்டாக வச்சு நம்ம டைப் பண்ணணும். எந்த சென்ட்ரு பண்ண தேவையில்லை, 10 டிகிரியில் வச்சு டைப் பண்ணால் போதும். இந்த உள்ளே இருக்குல்ல நம்பர்ஸு, இதை தான் வந்து நம்ம சென்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள் ஒவ்வொரு காலமுக்கும். இப்போ இந்த காலமில் எது ஹையஸ்ட்டாக இருக்கும்? நமக்கே தெரியும் 8 நம்பர்ஸ் இருக்க தான் ஹையஸ்ட்டு. அப்போது 8க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 10 - 8 2ன்னு கிடைக்கும். 2 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போது ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பரை டைப் பண்ணணும். கீழே உள்ளதெல்லாம் என்ன? அதே நம்பர்ஸ் தானே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக வச்சு எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த 8000ங்கிறத இங்கே டைப் பண்ணுவோமா? அப்போ அதை மேலே உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
அப்போ இந்த இடத்துல 8ன்னு போட்டோம்னா கமா 936ன்னு இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? அவ்வளோதான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன நம்பர்லாம். இப்போ இந்த காலமுக்கு இதுலேயும் ஹையஸ்ட் எதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் வந்து 8 தான் கிடைக்கும். அப்போ 10 - 8 2ன்னு கிடைக்கும். 2 12 டிவைட் பண்ணால் 1. அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுவீங்க. கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு நேராக வச்சு டைப் பண்ணிடுவீங்க. இப்போது இதுலேயும் அதே போல் தான். அந்த 9000ங்கிறத கரெக்டாக அந்த 3க்கு நேராக 9,640 லாஸ்ட்டில் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் ஒன்றா இருக்க மாதிரி. அவ்வளோதான். இப்போ அடுத்த கிழமுக்கு பாருங்கள். இதுலேயும் 8 தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். 10 - 8 2ன்னு கிடைக்கும். 2 12 டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போ அந்த 1 முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணுவீங்க. கீழே மற்றது எல்லாத்தையும் அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள். இது எப்படி அடிப்பீங்க? கரெக்டாக அந்த 88க்கு நேராக வச்சு டைப் பண்ணிடலாம். அதே போல் தான் அந்த லாஸ்ட்டில் 12,000 இருக்குல்ல, அதையும் அது போல் மேலே உள்ள அந்த 28க்கு நேராக வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த காலமில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் வந்து 8 தான் இந்த காலமுக்கும். அப்போ 9 - 8 1ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போது 1ன்னு மட்டும்தானே கிடச்சிருக்கு. அதை டிவைட் பண்ணலாம் தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கரெக்டாக முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடித்தா போதும். 1ன்னு கிடச்சா மட்டும். ஓகே. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து டைப் பண்ணணும். லாஸ்ட்டாக ஹைஃபன் வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சிருவீங்க. எல்லாமே வந்து 2 லைன் ஸ்பேஸ். ஓகே. இதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஹையஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன நம்பர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.